Good afternoon, all of you. Shall we start our class? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Good afternoon, ma'am. Yes, ma'am. Okay, da, Good okay. afternoon, Good. ma'am. Good afternoon. Are you able to view the screen? Yes, ma'am. Okay. Yes, ma'am. So today we are going to see operators and expressions, second part. Last class we have seen first part. What are the types of operators? What are all the expressions? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா arithmetic expression என்ன அந்த expressions உடைய evaluation எப்படி பண்றது precedence priority operators குள்ள priority என்ன type conversions automatic type conversion casting a value generic typecasting operator precedence mathematical functions பார்க்க போறோம் An arithmetic expression அப்படிங்கிறது it is a combination of variables, constants and operators. So இந்த மூணுனுடைய combination தான் நம்ம ஒரு expression அப்படின்னு சொல்றோம். அப்போ expression அப்படிங்கிறது இப்போ x is equal to a plus 2 இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா you can call it as an expression. அப்போ இதுல என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாருங்க வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆபரேட்டர்ஸ் இதுல 2ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் ஏங்கிறது வேரியபிள் எக்ஸ்ங்கிறதும் வேரியபிள் ஏதோ ஆபரேட்டர் பிளஸ்ங்கிறது ஆபரேட்டர் அப்ப இந்த மூணுனுடைய காம்பினேஷன் தான் we call it as the arithmetic expression. அப்போ இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். அப்ப ஜாவா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it can handle complex mathematical expressions it can handle அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து it is given in the table. இந்த டேபுலேஷன்ல பாருங்க இங்க ab மைனஸ் சி அப்படிங்கிற ஜெனரல் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை ஜாவா எக்ஸ்பிரஷனா நம்ம எப்படி டினோட் பண்ணிருக்கிறோம்னா a ஸ்டார் b மைனஸ் சி எம் பிளஸ் என் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கறத எம் பிளஸ் என் ஸ்டார் எக்ஸ் பிளஸ் ஒய் ஏபி பை சிங்கிறத ஏ ஸ்டார் பி ஸ்லாஷ் சி இந்த மாதிரி ஒரு algebraic expression can be represented in a Java language. Evaluation of expressions or expression அப்படிங்கறத நம்ம எப்படி evaluate பண்ணலாம் அப்படின்னா it is given an assignment form. அப்ப variable is equal to expression. அப்ப variable is any valid Java variable name. அப்போ when the statement is encountered, the expression is evaluated first and the result then replaces the previous value of the variable on the left hand side. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான வேல்யூ எவாலுவேட் ஆகி இப்போ எப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஆர் ஏ பிளஸ் பி ஸ்டார் சி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆகி இட் இஸ் அசைன் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். somebody is trying to enter யாரும் தெரியல again they went off. The blank space around an operator is optional and it is added to improve the readability. So x is equal to a star b minus c, y is equal to b slash c star a, z is equal to a minus b slash c plus d. இதுல இந்த ஆபரேட்டர் ஒட்டி இருக்கிற blank space அப்படிங்கிறது it is an optional one and it is added to improve the readability. The precedence of arithmetic operators. An arithmetic expression without any parentheses will be evaluated from left to right using the rules of precedence operators. அப்போ precedence அப்படின்னாவே என்ன மீனிங் priority. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு again இந்த previous எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல எது ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும் a பிளஸ் பியா அல்லது b ஸ்டார் சியா இந்த எக்ஸ்பிரஷன்ல பாருங்க a பிளஸ் பியும் இருக்கு b ஸ்டார் சியும் இருக்கு இதுல எதை வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ இன்கேஸ் நம்ம பெராந்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பெராந்தசிஸ்க்குள்ள எதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். a பிளஸ் பி
இத பிராக்கெட்ல போட்டுட்டு ஸ்டார் சின்னு போட்டிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் a plus b எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் b ஸ்டார் c போட்டிருந்தோம் அப்படின்னா x is equal to a plus b star c. அப்போ எந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அது evaluate ஆகும். இன்கேஸ் பிராக்கெட் பண்ணல அப்படின்னா you have to look into the precedence of arithmetic operators. அப்போ precedence அப்படிங்கும்போது there are two distinct priority levels of arithmetic operators in Java. High priority and the next is low priority. High priority அப்படின்னா star, slash, modulus இந்த மூணுமே high priority operator. Plus minus இந்த ரெண்டும் low priority operators. அப்போ இந்த ரெண்டு ஆபரேட்டர்ஸும் ஒரு எக்ஸ்பிரஷன்ல சேர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹை ப்ரியாரிட்டி ஆபரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்தது லோ ப்ரியாரிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரியாரிட்டியா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் ஆர்டர்ல எடுத்துட்டு இட் வில் பி எக்ஸிக்யூட்டிங். இப்போ இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு x is equal to a minus b slash c plus c star 2 minus 1. இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் x வேரியபிளுக்கும் they have given a value. a க்கு வேல்யூ 9 அஷ்யூம் பண்ணிக்கோங்க, b க்கு 12, c க்கு 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு இதுக்கான வேல்யூஸ் போடுறீங்க, சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. நெக்ஸ்ட் அந்த எவாலுவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க 12/3 is evaluated, அடுத்தது 3 star 2 is evaluated. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஹை ப்ரியாரிட்டி ஸ்டாரும் ஸ்லாஷும். அதுக்கு அடுத்தது பாருங்க மைனஸ் பிளஸ் மைனஸ், இங்க ஸ்டார் ஸ்லாஷ் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. ஈக்குவல் ப்ரியாரிட்டியில நம்ம எப்படி வருவோம் லெஃப்ட் டு ரைட். அப்ப லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு வரும்போது நமக்கு 12/3. 12/3 ஃபர்ஸ்ட் இருக்கு லெஃப்ட், அடுத்தது 3 ஸ்டார் 2ங்கிறது ரைட்ல இருக்கு. ஸோ 12/3ங்கிறது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல அக்கர் ஆகுது, அதுக்கடுத்து நீங்க லெஃப்ட் டு ரைட் பாஸ் ஆகும்போது தான் 3 ஸ்டார் 2 அப்படிங்கிறது வருவீங்க. எந்த பராந்தசிஸுமே கொடுக்காத சுச்சுவேஷன்ல இந்த பிரசிடென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி ஹை ப்ரியாரிட்டி ஸ்டார் ஸ்லாஷ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹை ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் லோ ப்ரியாரிட்டி எடுத்துக்குது. சிமிலர்லி செகண்ட் பாஸ்லயும் அடுத்த லெவல் அதை முடிச்சு வரும்போது மைனஸ் பிளஸ் மைனஸ் ஈக்குவல் ப்ரியாரிட்டிங்கிற கேட்டகரியில லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் நடந்து யூ வில் பி கெட்டிங் தி ரிசல்ட். இங்கேயும் தேர் இஸ் another எக்ஸாம்பிள். இப்போ இதே எக்ஸ்பிரஷனுக்கு the same example ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே தான், பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க parenthesized the expression. எப்பவுமே parenthesis கொடுத்துட்டோம் அப்படின்னா assume that the parenthesis will always assume the highest priority. அப்போ நீங்க அந்த parenthesis குள்ள 3+3 தான் இருக்கு, 3+3 இருக்கு, இங்க 2 - 1 இருக்கு, ஸ்டார் வெளியே இருக்கு, இருந்தாலும் you will be executing the expression within the parenthesis first. That will take the higher priority. parenthesis மிஸ் ஆனாதான் அந்த ஹை ப்ரியாரிட்டி லோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்ல எது நடக்கும், செகண்ட் பாஸ்ல என்ன நடக்கும், அப்ப தேர்ட் பாஸ்ல ரிசல்ட் என்ன கிடைக்கும், இங்க 7. நெக்ஸ்ட் டைப் கன்வர்ஷன் இன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்ல டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கறத எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a thing available in Java. So Java permits mixing of constants and variables of different types in an expression. But during evaluation, it adheres to the very strict rules of type conversion. So, automatically சில type conversions Java support பண்ணுது. இதுல different types இருந்ததுன்னா lower type is automatically converted to the higher type. Byte short int variables are used in the expression. The result is always promoted to int. If a single long is used in the expression, the whole expression is promoted to long. If an expression contains float அப்படின்னா the entire expression is promoted to float. Double இருந்தா result double. So இப்போ இது automatic type conversion உடைய chart. இப்போ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா character byte short int இது வந்து convert ஆகிற type. character to character, character byte short int long அப்படிங்கிற காம்பினேஷன். அப்ப இதுல ஏதாவது ஒரு டைப்பை நீங்க எடுத்து பாருங்க. int to char, இன்டீஜரை கேரக்டரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது இன்டீஜரா தான் சேஞ்ச் ஆகும், இன்டீஜரை பைட்டா பண்ணா int. அந்த மாதிரி ஒரு டேபுலேஷன் இருக்கு. இப்போ இதை பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் பண்ணும்போது இட் இஸ் கன்வெர்டட் டு தி டைப் ஆஃப் தி வேரியபிள் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் தி அசைன்மென்ட் சைன். ஸோ அது எந்த டைப்புக்கு மாறும் அப்படின்னா அசைன்மென்ட் சைனோட லெஃப்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் எவாலுவேட் ஆகும். ஸோ
So float to int causes truncation of the fractional part. So float, for example, 3.5 அப்படிங்கிறது ஒரு float value. இதை integer convert பண்ணீங்கன்னா இந்த 3.5ங்கிற வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும்? டைப் கன்வர்ஷன் 3 தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 0.5ங்கிற வேல்யூ என்னது? ட்ரங்கேட். அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் வந்து ட்ரங்கேட் ஆகுது. டபுள் டு ஃப்ளோட் காசஸ் ரவுண்டிங் ஆஃப் டிஜிட். அப்ப டபுள் வேல்யூவை நீங்க ஃப்ளோட்டா பண்ணும்போது ரவுண்டிங் பண்ணணும். லாங் டு இன்ட் காசஸ் டிராப்பிங் ஆஃப் எக்ஸஸ் ஹையர் ஆர்டர் பிட்ஸ். அப்போ வந்து நீங்க நிறைய ஹையர் ஆர்டர் பிட்ஸ் வச்சிருப்பீங்க. 3.5555 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 544321 அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டபுள் ஃப்ளோட்டா மாற்றும் போது ரவுண்டிங். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா 3.6 3.5 அப்படிங்கறத நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். அடுத்தது லாங் டு இன்ட். லாங் வேல்யூவை இன்டா பண்ணும்போது சில ஹையர் ஆர்டர் பிட்ஸையே நம்ம டிராப் பண்ணி அந்த முன்னாடி இருக்கிற சில பர்டிகுலர் டிஜிட்ஸை மட்டும் எடுத்துக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாமே சம் கேசஸ் ட்ரங்கேஷன், சம்டைம்ஸ் ரவுண்டிங், சம்டைம்ஸ் டிராப்பிங் தி எக்ஸஸ் ஆர்டர் பிட்ஸ். காஸ்டிங் அ வேல்யூ. ஸோ இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சம்டைம்ஸ் ஜாவா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் தேர் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ் வென் வி போஸ்ட் ஃபார் டைப் கன்வர்ஷன், மேனுவலாகவும் அந்த டைப் கன்வர்ஷன் பண்ணலாம். That we call it as casting a value. For example, calculation of ratio of females to males. ஃபீமேல்ஸுக்கும் மேல்ஸுக்கும் ஆன ரேஷியோ ஒரு டவுன்ல என்ன அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்றீங்கன்னா ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் நம்பர் பை மேல் நம்பர். ஸோ அப்போ வந்து இண்டீஜர்ஸ் மேல் நம்பர்ஸும் ஃபீமேல் நம்பர்ஸும் இண்டீஜரா இருக்கும். அந்த ரேஷியோ பார்ட் வந்து கண்டிப்பா எக்ஸாக்டா ரேஷியோட வேல்யூ இண்டீஜரா இருக்காது. அப்போ இட் மே பி சம் ஃப்ளோட் வேல்யூவா இருக்கலாம். அப்போ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஃபீமேல் நம்பர் பை மேல் நம்பர். அப்ப இந்த ஆபரேட்டர் இந்த இடத்துல float அப்படின்னு போடுறது it converts the female number to floating point அப்படிங்கிற டைப் கன்வர்ஷன் நடக்கும். So there is no way does the operator affect the value of the variable female number. Type name expression. The process of such local conversion is known as the casting a value, type casting. So general form of cast என்னன்னா type name எக்ஸ்பிரஷன். அப்ப ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தோம்? ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தோம். இந்த இடத்துல அதுக்கான சின்டாக்ஸ் அது வந்து எக்ஸாம்பிள். இது வந்து எக்ஸாம்பிள் ஃப்ளோட் ஃபீமேல் நம்பர் பை மேல் நம்பர் அப்படிங்கிறது. இங்க எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபீமேல் நம்பர் பை மேல் நம்பர். ஸோ ஃபீமேல் நம்பர் ஒரு டவுன்ல எத்தனை பேர் இருக்காங்க டிவைடட் பை மேல் நம்பர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டோம். முன்னாடி என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ டைப் நேம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டைப், எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆர் an expression. So some examples of typecasting. So இங்க x is equal to int of 7.5. அப்போ 7.5ங்கிறது float value. You are converting to integer. Result என்ன கிடைக்கும் அப்படின்னா x is equal to 7. அப்போ 0.5 is truncated. இங்க integer of 21.3 divided by integer of 4. அப்போ 21.3ல int of அப்படின்னு கொடுத்துரும். அப்போ 21 தான் எடுத்துக்கும். 4.5 ஓட இன்டீஜர் எடுத்துட்டீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 4. அப்போ it will be 21 by 4. Then double of sum by n. Division is done in floating point. So division ஓட வேல்யூ floating pointல தான் நடக்கும். இங்க double of அப்படின்னு கொடுக்கிறோம். int of a plus b. So அப்போ a plus b ஓட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அது இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் a ஓட வேல்யூ 3.5, b ஓட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரிசல்ட் வந்து 5.5. ஸோ இந்த a plus b பண்ணும்போது 5.5ங்கிறது கன்வெர்ட்டிங் டு இன்டீஜர்னா ரிசல்ட் வந்து 5 அப்படி சேஞ்ச் ஆகும். Similarly, there are some examples. So casting can be used to round off a value of given value to an integer. Sometimes நம்ம round off பண்ணணுங்கிற purpose you can use the casting. X is equal to int of y plus 0.5. அப்போ y ஓட value 27.6, y plus 0.5 is 28.1, and on casting the result becomes 28. So when y and p are double and m is into, the following statements are equivalent. Y is equal to p plus m, y is equal to p plus double of m. So some explicit post conversion explicitly we are posing the conversion. So we have an expression sum is equal to sigma is equal to 1 to n of 1 by I. We are calculating the evaluation. We are giving the evaluation of this expression. அப்போ இதுக்கு என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், கிளாஸோட நேம், கிளாஸ் காஸ்டிங். ஸோ வி ஆர் ஹேவிங் ஃப்ளோட் சம்,
int I sum is equal to 0.0f மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். then ஒரு for loop. next comes the for loop. இது ஃபுல்லா for loop. இந்த for loopல என்ன நடக்குது அப்படின்னா for I is equal to 1 initialize பண்ணிட்டோம். I less than 10 I plus plus. so this loop will be executed 10 times. sum is equal to sum plus 1 by float of I. 1 by float of I அதான் வந்து இந்த formula தான் இந்த formulaவை நம்ம we have converted into this Java statement. then system.out.print I. அப்ப I ஓட value it is getting printed first time 1 print ஆகும். second time இந்த loop execute ஆகும்போது 1.5 1.833 அந்த மாதிரி 10 times this loop will be executed 2.92897. so அப்ப இங்க I ஓட value வந்து it is converted to float. அதான் இந்த இடத்துல it has been a type conversion is being made. integer இருக்கிற I வந்து float அப்படிங்கிற ஒரு type casting it has been taking place. So generic typecasting. So generic is one of the significant enhancement to Java by J2SE 5.0. J2SE அப்படிங்கிறது Java 2 Standard Enterprise Edition. J2 அப்படின்னாவே Java 2 Standard Enterprise Edition 5.0ங்கிறது அதனுடைய version. இதுல அந்த வெர்ஷன்ல இருந்து ஜெனரிக்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஜெனரிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா it eliminates the need of explicit typecasting. அப்போ எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத எலிமினேட் பண்ற பர்பஸ்க்காக இந்த ஜெனரிக்ஸ் வந்தது. அதுல கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்டர்ஃபேசஸ் அண்ட் கிளாஸஸ் that sort and manipulate a group of data into a single unit. So to retrieve elements from a collection, we need to typecast the elements because each element in a collection is considered to be an object. Typecasting is an unsafe operation because the compiler cannot check the wrong cast. So when the compiler throws an expression, the cast fails at runtime. When using generics, the compiler inserts typecast at appropriate places to implement typecasting. So therefore, typecast becomes implicit rather than explicit. So generics என்ன பண்ணும்னா it also determines the typecast errors at compile time rather than the runtime. Now collections can contain objects of only one type. Using generics, we can specify the type of information. The syntax அப்படிங்கறத பார்த்தோம்னா class, sample generic class, T. So it is similar to templates in C++. C++ல templates ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. generic data type அப்படிங்கிறது ஸோ எல்லா டைப்பையும் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜெனரிக்னு நீங்க டிக்ளேர் பண்ணும்போது அது என்ன பண்ணும் இட் வில் பி அக்செப்டிங் ஆல் டேட்டா டைப். அது வந்து இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். ஆல் டேட்டா டைப்ஸ் இட் வில் பி அக்செப்டிங் which is it indicates a template அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் இன் ஜாவா T indicates a sample generic class of its generic type. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஆஃப் ஜெனரிக் டைப்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ் அரே லிஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அரே லிஸ்ட் இன்டீஜர் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் நம்பரிங் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றோம் which is similar to arrays. int total is equal to 0. iterator integer iter is equal to list dot iterator. ஸோ இதுல வந்து ஒரு ஐட்ரேஷன் வேரியபிளை இந்த ஐட்ரேட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு while iter dot has next integer val is equal to iter dot next. Total is equal to total plus val. அதாவது இந்த லைன்ல you are incrementing the iterator value. இங்க you are calculating the total value. So system.out.print the total amount is அப்ப அந்த total என்ன இருக்குதுங்கிறத இதுல print பண்ணிட்டு private static void numbering listல list dot add new integer of 1, list dot add new integer of 2. So you are adding 1 and 2. So அப்போ 1 plus 2 you will be getting 3. So the total amount is operator precedence and associativity. Each operator in Java has a precedence associated. So the precedence is used to determine how an expression involving more than one operator is evaluated. So there are distinct levels of precedence and an operator may belong to one of the levels. Adila the operators at higher level of precedence அப்படிங்கிறது will be evaluated first. நம்ம பார்த்ததேதான். If there are same precedence அப்படின்னா left to right or from right to left அப்படிங்கிறது it depends on the level. இதுக்கு பேர் தான் it is called as associativity property of the operator. So this is a list which provides the operators precedence levels and their rules. Operators என்ன, அதோட precedence level என்ன, rule என்ன. So first rank
There are level rank 1 from 1 to 14 ranks is being listed. First rankல இதெல்லாம் வருது அப்படின்னா member selection dot function call array element reference. Member selection dot parenthesisல function call கான parenthesis array element கான reference first rankல வரும். Second comes right to left operators, unary minus, unary increment, decrement, logical negation, ones complement, casting. இதெல்லாமே second rank. இதெல்லாம் second rank குள்ள வரும். Multiplication, division, modulus comes into the third rank. Then plus minus addition subtraction to the fourth rank. Then left shift with zero fill அப்படிங்கிறது fifth rank. Less than equal to greater than equal to இது எல்லாமே வந்து sixth rank. Equality inequalityங்கிறது seventh rank. Then bitwise operators full conditional operators, assignment operators, shorthand assignment statements இது எல்லாமே அடுத்தடுத்த rank 8 to 14th rank. So இதுக்கு ஒரு example statement கொடுத்திருக்காங்க. X is equal to 10 plus 15 and y is equal to 10. So இந்த precedence rulesல என்ன சொல்றாங்கன்னா the addition operator has the highest priority than the logical operator and ஏன்னா the bitwise and அதெல்லாமே வந்து அடுத்து லாஸ்ட்ல இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இருந்துச்சு. therefore the addition 10 plus 15ங்கிறது will be evaluated first in the statementல. This is equivalent to x is equal to 25 and y less than 10. அப்போ இந்த ரெண்டே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 10 plus 15 will be changed to 25 and y less than 10. இப்போ அடுத்த ஸ்டெப்ல எது ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கணும். So if we assume where x is equal to 25, y is less than 10. So if in the condition true, so we assume a value of 20 for x and y for 5 அப்படின்னா அப்போ x இந்த கேஸ்ல இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ரெண்டுமே ட்ரூனா தான் if கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்னு ஃபால்ஸ் அப்படின்னாலும் இதுல ஏதோ ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் if வந்து ஃபால்ஸ் ஆயிரும். So if false and true இந்த மாதிரி ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா any one of the conditions falseனா the compound condition false and the entire statement work ஆகாது. Next is the mathematical functions. Cos, square root, log இது எல்லாமே comes under the mathematical functions. இது எல்லா ஃபங்க்ஷனுமே ஜாவால எதுல சப்போர்ட் ஆகும்னா math class. It is defined in the math class under the java.lang.package. java.lang.package குள்ள math class இருக்கு. So if you want to include mathematical functions in Java, you have to include math class. So இங்க functions பாருங்க sin x, cos x, tan x, a sin x, a cos of y, a tan 2 power, exponential, log, square root, seal, floor, rint, round, absolute value, max, min, இது எல்லாமே it is all these functions are available in math. இதுல நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண, for example if you want to calculate the power of xy, so 2 power 5 கான வேல்யூ தெரியணும். இத வந்து டைரக்டா நீங்க ஒரு ப்ரோக்ராம் போட வேண்டாம், டைரக்டா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும்னா you have to include the math class. math class குள்ள power of xyங்கிறதை you can call. So they can be used as follows: math.function name. So double y is equal to math.sqrt of x. அப்ப double yங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ற வேரியபிள், அந்த வேரியபிள்ல math.square root of x கால் பண்ணுவோம். So some math functions are supported by Java language. நிறைய functions கொடுத்திருக்காங்க. math.max, math.square root, math.absolute, math.power, math.min, math.log. So அதுக்கான corresponding output வந்து it is shown. பாத்தீங்கன்னா max, math.max 22, 13. அப்ப இதுல என்ன max வரும்? 33. 64 ஓட ஸ்கொயர் ரூட் 64 into 64. absolute of minus 55. absoluteனா அந்த மைனஸ் சைன் எடுத்துரும், ஜஸ்ட் 55 மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். So பாருங்க minus 55 is 55. Square root of 64 8. Max of 22, 33 33. Similarly, cube of 16 is equal to math. The cube of 16 is equal to x.
x is equal to math dot min. மறுபடியும் இந்த இடத்துல math dot min இங்க வந்திருக்கு மினிமம் வேல்யூ cube of 6 வராது அப்ப அவுட்புட் இங்க 22 வரும். Minimum amount 32 and 22 and 33. The natural log of 3 is x. The natural log of x is அதனுடைய log value. Log of 3 ஓட value display ஆயிருக்கு. லாஸ்ட்ல ஒரு ப்ரோக்ராம். So demonstrations of Java expressions. Ma'am, screen visible ஆகலை. Visible ஆகலையா? One second. இப்ப தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So in the example, it demonstrates the complete Java expression. So ஒரு class express public static void main உள்ள பாத்தீங்கன்னா எல்லா declaration partல we have initialized and declared the variables. Some evaluation statements கொடுத்திருக்கோம். A star B plus C slash D answer 1 answer 2 type conversions நடந்திருக்கு. modulo operations, logic operations, இங்க display outputs. So இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஜிக் ஆபரேட்டர்ஸ்ல எல்லா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இன்க்ளூட் ஆன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. மாடுலோ ஆபரேஷன்ஸ்ல ஏ மாடுலஸ் சி அப்படிங்கிற இந்த மாடுலஸ் எக்ஸ்பிரஷன் உள்ள வந்திருக்கு. ஸோ வி ஹவ் டிஸ்பிளே த வேல்யூஸ் யூசிங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஒவ்வொரு வேல்யூவையும் இதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்ன. ஸோ ஏ ஸ்டார் பி பிளஸ் சி ஸ்லாஷ் டி இஸ் ஈக்குவல் டு இங்க ஆன்சர் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். கரஸ்பாண்டிங் அவுட்புட் இங்க 54. Display என்னப்பா display சரியா வரலைங்க. டிஸ்பிளே ஆகலையா? Yes, ma'am. Okay, ma'am. Now it's okay. இப்ப தெரியுதாப்பா? Ma'am, no, ma'am. அனுதாரணியோட தான் ma'am வீடியோ ஆகுது. Ma'am, screen visible ஆகலைங்க ma'am. என்னப்பா? Screen visible ஆகலைங்க ma'am. இல்ல இப்பதான் பிரசன்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க.
இப்ப பாருங்க. வரலைங்க மேம். எஸ் மேம் தெரியுதுங்க மேம். தெரியுதுங்க சரிங்களா? எஸ் மேம். ஓகே, மேம் வரலைங்க மேம். இப்ப வரும் பாருங்க. ஸோ இந்த ஜாவா எக்ஸ்பிரஷன்ல இங்க இதனுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து இப்ப டிஸ்பிளே இருக்கு. ஸோ இப்போ a ஸ்டார் b பிளஸ் c ஸ்லாஷ் d அப்படின்னா இதனுடைய ஆன்சர் 54. எப்படி 54 வந்தது? a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 5, a 10, b 5, c வந்து 8, ஸோ பிளஸ் 8 ஸ்லாஷ் d, d ஓட வேல்யூ 2. இதுல பாத்தீங்கன்னா parenthesis. ஸோ இங்க வந்து parenthesis நம்ம இங்க கொடுத்துருக்கோம் டிஸ்பிளேல, எதுலயுமே parenthesis கொடுக்கல. அப்ப லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் ஆகும். ஸோ அப்ப 10 பிளஸ் 10 into 5 50, 50, தென் அடுத்தது ஸ்லாஷ் 8/2 4, இது எவாலுவேட் ஆகும். அதுக்கு அடுத்தது பிளஸ் ஸ்டார் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்ப 50 plus 4 it is equal to 54. Clear? Somebody has unmuted. வந்து மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். Similarly, அந்தந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அவுட்புட் இங்க ரைட்ல காமிச்சிருக்கு. So இங்க a is greater than b and c greater than d. இதே மாதிரி ஒவ்வொரு ஆபரேட்டருக்கான பிரசிடென்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதோடைய கம்ப்ளீட்டா ஆபரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் முடியுது. அடுத்தது we can enter into loop. லூப் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கல. இங்க வந்து again this chapterல we'll looking into the half of the chapter. So loop அப்படின்னா என்ன அப்படின்னா it performs some repetitive operations. ஒரு particular statement நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோம்னா you can go for loop. அப்போ it can do tirelessly for 10, 100 or even 10,000 times கூட நம்ம ஒரு லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். So every computer language have features that instruct a computer to perform such repetitive tasks. Javaக்கு மட்டும் இல்ல, எல்லா languageலயும் will be using the loop. The process of repeatedly executing a block of statement is called as looping அப்படின்னு நம்ம சொல்றோம். It can be executed any number of times from 0 to infinite number. அப்ப infinite number execute என்ன ஆகும்? திரும்ப 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 அது லூப்ல மாட்டிட்டு அந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டே வராம சுத்திட்டே இருக்கும். So if a loop continues forever, it is called as an infinite loop அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So Java supports this repetitive process without using unconditional branching statements like go-to statement. அப்போ in looping ஒரு sequence of statements வந்து are executed until some conditions for the termination of the loop are satisfied. ஒரு loop நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த set of statements அந்த loop குள்ள execute ஆயிட்டு இருக்கும். For example, அது ஒரு for loop இருக்கலாம், do while loop இருக்கலாம். அது வந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த லூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கான இப்போ ஒரு 10 times 100 times நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கு முன்னாடியே இந்த லூப்ல இருந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகி வெளியே வரணும். தட் வி கால் இட் அஸ் டெர்மினேஷன் ஆஃப் த லூப். அந்த டெர்மினேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து வி ஹேவ் டு மென்ஷன் தி கண்டிஷன். பட் ஒரு ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 segments. ஒன்னு பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் தி லூப், இன்னொன்னு other is called as the control statement. A control statement tests certain conditions. Depending on the position of the control statement, the control structure may be classified as either entry control loop or exit controlled loop. ஒரு loop வந்து entry controlled ன்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து exit control அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். ஹலோ
Entry controlled loop. Entry controlled loop அப்படின்னா the conditions tested before the start of loop execution. Exit control loopனா அந்த லூப் எடுத்த உடனே எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதனுடைய எண்டிங்ல தான் இட் ends the body of the அந்த கண்டிஷன் மீட் ஆகுதா இல்லையாங்கிறத லூப்புடைய வெளியில வரும்போது தான் செக் பண்ணும். அதனாலதான் இட் இஸ் கால்ட் as exit control. உள்ள போகும்போது செக் பண்றது entry control. இங்க if the conditions are not satisfied then the body of the loop will not be executed. The body is executed unconditionally for the first time. அப்போ ஒரே ஒரு டைம் ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பா தான் இருக்கணும். லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க. இப்ப என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா உள்ள போகுது. இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல். ஸோ என்ட்ரி கண்ட்ரோல்ல டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கம் அவுட், ட்ரூவா இருந்தா பாடி எக்ஸிக்யூட் ஆகுது. என்ட்ரி கண்டிஷன் இங்க வந்து பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷன் வருது. ஸோ இட் இஸ் an exit control loop. இது entry control இல்ல, it is an exit control loop. இது வந்து entry control loop. இது entry, so இது வந்து entry control, இது வந்து exit control. அப்ப exit ஆகும்போது ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து எக்ஸிட் ஆகும்போது வெளியே வந்துட்டு பாடி ஆஃப் த லூப்புக்கு அப்புறம் வெளியே வர எக்ஸிட் டைம்ல செக் பண்ற கண்டிஷன். அதனாலதான் இது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இது உள்ள என்ட்ரிலேயே டெஸ்ட் கண்டிஷன் வருது. என்ட்ரியில டெஸ்ட் கண்டிஷன் வந்தா என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட்ல டெஸ்ட் கண்டிஷன் வந்ததுன்னா எக்ஸிட் கண்ட்ரோல். The test condition should be carefully stated in order to perform the desired number of loop execution. In case due to some reason it does not do so, abdina, the control set up an infinite loop. The test may be either to determine whether the loop has been repeated the specified number of times or to determine whether a particular condition has been met. For looping process, abdina, it includes 4 steps. The looping process includes the 4 steps. Setting and initialization of a counter. ஒரு லூப்புக்கு நம்ம ஒரு கவுண்டர் வேல்யூ செட் பண்ணோம். அடுத்தது எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் தி லூப். அந்த லூப்புக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். தேர்ட், இட் டெஸ்ட் ஃபார் ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி லூப் அண்ட் இன்க்ரிமெண்டிங் தி கவுண்டர். ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் எக்ஸிக்யூட் ஆகும். டெஸ்ட் தி கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் தி கவுண்டர். இந்த கவுண்டரை செட் பண்ணிட்டு பண்றது இனிஷியல் வேல்யூ. அதே மாதிரி அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு லூப்பை விட்டு வர்றது லாஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்டும் செகண்ட் லாஸ்டும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கவுண்டர். இந்த செகண்ட் ஸ்டெப் இட் எக்ஸிகியூஷன். தேர்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஃபார் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா அதுக்கு மேல லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த கண்டிஷன் செக் பண்றது தேர்ட் ஸ்டெப். Java provides 3 constructs for performing the loop operations. They are while construct. First எடுத்துட்டோம் அப்படின்னா while loop அப்படிங்கிறது first construct. அடுத்தது do construct. Third பார்த்தோம் அப்படின்னா for construct. So while, do and for are the 3 loop constructs which is available in Java language. கிட்டத்தட்ட நீங்க C++ல படிச்ச அதே தான், syntax மட்டும்தான் மாறும். மற்றபடி basic concepts available in the loops அப்படிங்கிறது same. So while, test condition, body of the loop. இதுதான் அதனுடைய syntax format. ஸோ அப்போ இது வந்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 2 லூப்ல என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பானா என்ட்ரி கண்ட்ரோல். ஏன்னா வைல் அப்படிங்கும்போது டெஸ்ட் கண்டிஷன் எங்க வருதோ என்ட்ரில வைல் டெஸ்ட் கண்டிஷன் வந்துச்சு லூப். இங்க the test condition is provided and the conditions about the loop is executed. மேம் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுங்க மேம். One second. ஹலோ, கேக்குதான்னு பாருங்க. ஓகே. So the condition true இருந்துச்சு அப்படின்னா body of the loop வந்து execute ஆகும். After execution of the body, test condition is once again evaluated. அதுக்கப்புறம் true இருந்தா the body is executed once again. So the process of repeated execution of the body continues until the test condition finally becomes false.
On exit, the program continues with this statement immediately after the body of the loop. அப்போ body of the loop level இருக்கலாம் அப்படின்னா one or more statements இருக்கலாம். The braces are needed only if the body contains two or more statements. Always it is a good practice to use the braces. ஒரே ஒரு single statement இருந்தாதான் இந்த braces தேவையில்லை. Single statement மட்டும் it is not necessary. இப்போ அந்த எக்ஸாம்பிள், அந்த whileக்கான எக்ஸாம்பிள், while n less than equal to 10. என்னோட வேல்யூ இனிஷியலா என்னன்னு அஷ்யூம் பண்ணிருக்கோம் 1 அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ 1 உள்ள 1 is equal to என்ன அப்படின்னு செக் பண்றோம். அப்ப sum is equal to sum plus n star n. sum ஓட வேல்யூ எவ்வளவு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். sum is equal to 0 plus 10 star 10. so 10 star 10 ஓட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 100 அப்படின்னு எடுத்துப்போம். சரி, என்னோட வேல்யூ 1 எடுத்திருக்கோம். 1 star 1 it is value it is equal to 1. so n is equal to 1. அப்ப system dot out dot print sum. அப்போ 10 times execute பண்ணோம் அப்படின்னா 1 2 etc up to நமக்கு எது வரைக்கும் print ஆகும் 10 வரைக்கும் print ஆகும். each time adding the square of the value of n. so இதுக்கான using while loopல இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. string buffer string is equal to new string buffer system dot out dot println enter a string அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஸோ அப்போ ட்ரை கேட்ச், இதெல்லாம் ட்ரை கேட்ச் எல்லாம் எக்ஸெப்ஷன்ல வரும். இப்போ நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஏன்னா சி படிச்சிருப்பீங்க. C++ல ட்ரை கேட்ச் ட்ரைக்குள்ள போடுவோம். அதுல எரர்ஸ் இருந்ததுன்னா அது கேட்ச்ல வந்து கேட்ச் பண்ணுவோம். அது 5th யூனிட் 4th or 5th யூனிட்ல வரும். ஸோ இப்போதைக்கு நீங்க ரொம்ப டீப்பா போகணும்னு இல்லை. ஸோ ஜஸ்ட் அந்த லூப் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ whileல பாத்தீங்கன்னா C is equal to character of system dot in dot read அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரீட் பண்றோம். அதை வாங்கி என்ன பண்றோம் அப்படின்னா string dot append C, அந்த கேரக்டரை ஸ்ட்ரிங்ல அப்பன் பண்ணிட்டே வரோம். அதுல வாங்குற ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு எதுல போய் சேவ் ஆகுது அப்படின்னா நம்ம என்டர் பண்ற ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே நம்ம அப்பன் பண்ணிட்டே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ப்ரோக்ராமோட அவுட்புட்ல பாருங்க, ஜாவா இஸ் a true object oriented language. நம்ம வாங்கின ஒவ்வொரு ஜாவா அப்படின்னா நீங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுவீங்க, ஜேன் டைப் பண்றீங்க. அந்த ஜேன் டைப் பண்ற ஒவ்வொரு அதை வந்து சி அப்படிங்கிற கேரக்டர்ல சேவ் பண்ணிட்டு அது வந்து போய் அந்த ஸ்ட்ரிங்ல அப்படியே அப்பன் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அந்த while அப்படிங்கிறது. எது வரைக்கும் அப்படின்னா until it is not equal to /n. அப்போ நீங்க என்டர் பிரஸ் பண்ற வரைக்கும், நியூ லைன் அப்படிங்கிறது நம்ம என்டர் பிரஸ் பண்ணா வரும். அப்போ ஜாவா இஸ் a true language அப்படின்னு நீங்க ஃபுல்லா டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா /n அப்படிங்கிறது என்டர் கொடுத்தா வர்றது. அது வரைக்கும் அது என்ன பண்ணும், ஒவ்வொரு கேரக்டரா வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கா அது வந்து அப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங் பஃபர்ல நமக்கு சேவ் பண்ணுது. அப்ப இது வந்து ஒரு while loopக்கான எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ட்ரை கேட்சும் வருது. ட்ரை கேட்ச் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல 4th யூனிட்ல வரும். நெக்ஸ்ட் கம்ஸ் do loop. do loop அப்படிங்கிறது இங்க while construct அப்படிங்கிறது டெஸ்ட் கண்டிஷன் பிஃபோர் தி லூப். ஆனா do loop வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இந்த டெஸ்ட் கண்டிஷன் எக்ஸிட்ல வரதுனால இது எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். அப்போ நமக்கு எந்த கண்டிஷனையுமே செக் பண்ணாம லூப் ஒன்ஸாவது எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம do loop மாதிரி எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் தான் யூஸ் பண்ணணும். On some occasions, for example, the body may not be executed at all if the condition is not satisfied. Previous example, condition satisfy ஆகலைன்னா அந்த body of the loop once கூட exit ஆகாம போறக்கான situations இருக்கும். ஆனா do loopல கண்டிப்பா அந்த body of loop sure once ஆகுது execute ஆயிடுது. condition check பண்ணாம loop execute. On reaching the do statement, program proceeds to evaluate the body of the loop. If the condition is true, the program continues to evaluate the body of the loop once again. This process continues as long as the condition is true. இங்க do while கான ஒரு எக்ஸாம்பிள். So do பாருங்க, sum is equal to sum plus I is equal to I plus 2. இல்ல sum less than 40 or I less than 10 அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ், இந்த ரெண்டு ரிலேஷன்ஸ்ல ஏதோ ஒன்னு ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். as long as one of the two relations is true. and கொடுத்திருந்தோம்னா ரெண்டுமே r கொடுத்ததுனால ஏதோ ஒன்னு அப்படிங்கிற வரைக்கும். இது ஒரு do while கான எக்ஸாம்பிள். நான் லாஸ்டா for loopங்கிறது இன்னொரு என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். எக்ஸிட் இல்ல, என்ட்ரி. ஏன்னா என்ட்ரிலேயே நமக்கு டெஸ்ட் கண்டிஷன் வந்துருது. ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் for initialization, test condition, increment. So initialization of the control variable is equal to 1, count is equal to 0.
அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷன் i less than 10 or i greater than 10 அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கண்ட்ரோல் வேரியபிளோட வேல்யூவை we can test it using the test condition. Third, when the body is executed, the control is transferred back to the pause statement. அதுக்கப்புறம் i is equal to i plus 1 அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் x is equal to 10, x less than equal to 9, x is equal to x plus 1. ஸோ இங்க ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட்ஸ் 10 டைம்ஸ், ஏன்னா 0 x is equal to 0 கொடுத்துருக்கோம். x less than equal to 9 இருக்கிற வரைக்கும் அப்படின்னா இட் 0ல இருந்து 9 வரைக்கும் அப்போ 10 டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இட் ஆல்சோ அலோஸ் நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ். அப்போ நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் அலோ பண்ணுது அப்படின்னா எக்ஸ் வந்து இங்க 0ன்னு அஷ்யூம் பண்ணிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், இங்க 9ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அந்த இனிஷியலைசேஷன் இங்க 9ன்னு கொடுத்தோம்னா இங்க பாசிட்டிவா இருக்கிற x is equal to x plus 1, இங்க x is equal to x minus 1. அப்போ இங்க என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு பதிலா இங்க டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ அப்போ இட் அலோஸ் நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், பட் அவுட்புட் என்ன வரும்னா 9, 8, 7, 6, 5 அந்த மாதிரி 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அங்க 1 to 10 பிரிண்ட் ஆகும், இங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளுடைய அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கும். 3 லூப்புக்கான கம்பேரிசன் சேம் அவுட்புட் தான் இந்த 3லயுமே கிடைக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இந்த 3 லூப்லயும் ப்ரோக்ராம்ஸ் நீங்க எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான கம்பேரிசன். இங்க ஃபார் n1 n less than 10 plus plus n, while n1 while n less than equal to 10 உள்ள வந்து n is equal to n plus 1 பண்றோம். டூல அந்த n முன்னாடி கொடுத்துட்டு உள்ள வந்து n is equal to n plus 1, இங்க இருக்க while மட்டும் இங்க வந்து லாஸ்ட்ல வந்துருது. ஸோ இதுதான் வந்து whileக்கும் do whileக்கான டிஃபரன்ஸ். இந்த ஃபார் லூப்ல there are some additional features. மத்த லூப்ல இல்லாத நிறைய கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்த for loop it is available. More than one variable can be initialized in the for statement. மத்த லூப்ல அது பாசிபிள் இல்லைனாலும் for loopல you can have any number of statements. For example, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை you can rewrite as like this. இங்க பாருங்க, p is equal to 1 கொடுத்துட்டு n is equal to 0 உள்ள பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல இந்த மாதிரியும் பண்ணலாம். For p is equal to 1, comma n is equal to 0. இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டிஃபரன்சியேஷன் இங்க செமிகோலன். இங்க வந்து மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்றது கமா. அப்ப அந்த கமால நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபார் லூப்போடது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் செக்ஷன்லயும் யூ கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் பார்ட்ஸ். இனிஷியலைசேஷன் செக்ஷன்ல மோர் தேன் ஒன் இருக்கிற மாதிரி இங்க n is equal to n plus 1, m is equal to m minus 1 டிஃபரன்ஷியேட்டட் பை கமா. இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்னா கமா அப்படிங்கிற செக்ஷனை வச்சு நீங்க இது டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரும் இன்க்ரிமெண்ட் செக்ஷன் ஒன்று, இனிஷியலைசேஷன் செக்ஷன், அடுத்தது இன்க்ரிமெண்ட் செக்ஷன்லயும் மோர் தேன் ஒன் இன்க்ளூட் பண்ணலாம். தேர்ட் ஃபீச்சர் அடுத்தது என்ன அப்படின்னா it is the test condition may be a compound condition relation. ஸோ இங்க பாருங்க I less than 20 and sum less than 100 அப்படிங்கிற மாதிரி more than one condition ஆரோ அண்டோ வச்சு ஒரு காம்பவுண்ட் கண்டிஷன் கம்பைனிங் more than one conditions தான் காம்பவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். I less than 20, sum less than 100 அப்படிங்கிறது ட்ரூவா இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ பெர்மிசிபிள் டு யூஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் தி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்க பாருங்க, அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் x is equal to நீங்க ஒரு வேல்யூ x is equal to 0 or 1 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்காங்க, x is equal to m plus n divide by 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான இனிஷியலைசேஷனும் இட் இஸ் பாசிபிள். இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க எதுவுமே இல்ல. இனிஷியலைசேஷன் பார்ட்ல m is equal to 5, m is equal to 5ங்கிறது முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்போ இனிஷியலைசேஷன் பார்ட்லயும் ஒன்னு இல்ல, இன்க்ரிமெண்ட் பார்ட்லயும் ஒன்னு இல்ல. சோ அப்ப நடுவுல இந்த ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, m not is equal to 100. மத்த அந்த இன்க்ரிமெண்ட் பார்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், கோடிங்குள்ள எழுதிட்டோம். இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட்டை கோடிங்குள்ள, இனிஷியலைசேஷன் பார்ட்டை ஃபார் லூப்க்கு வெளியே இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபார் லூப்பும் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இதுக்கப்புறம் இன்னும் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லூப்ஸ், இதுக்குள்ள ஜம்ப்ஸ் அண்ட் லூப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்,
கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் if else if ladder. அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரோட தான் செகண்ட் யூனிட் முடியுது. ஸோ ஷால் வி ஹாவ் கிளாஸ் again on Friday, Saturday இதே டைம்க்கு shall we have? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேவா? Yes, எனி ma'am. ப்ராப்ளம் அதுல? No, ma'am.